ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில், ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வணக்கம். இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டே நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. 1922 முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1961. இந்த தடவை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 2025க்கான ஒரு புது ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற வகையில வடிவமைச்சு ரொம்ப நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக. சோ இந்த 2025 ஆக்ட் டாக்ஸ் பேயர்ஸ் உடைய நலன்களை கருதி அவங்களை கௌரவிக்கிற வகையில பல டாக்ஸ் பேயர்ஸ் உடைய முக்கியத்துவம் கொடுத்து இந்த கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்காங்க. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர். தமிழ்ச்செல்வன் விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது குருவைக்கு. இந்த குருவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் சாகுடி பண்ண சம்பா குருவை சாகுடி பண்ணோம். ஐயா பிரதமர் மோடி ஐயா பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல. பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹபீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.